அனைவருக்கும் வணக்கம். எங்கே பார்த்தாலும் இந்த பிரைவசி அப்படின்னு ஒரு வார்த்தை. மொபைல் எடுத்துக்கிட்டா அதில் அந்த வார்த்தை வரும். பல இடங்களில் பார்க்குறோம். நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, இன்சர்ட் பண்ணிவிட்டு, டையெல்லாம் கட்டிட்டு, தன்னை படித்தவனா காமிச்சிட்டு, அப்புறம் இந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம்னா, அவன் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கில் இருக்கக்கூடிய நபர்களையும் பார்க்குறோம். பல விதங்களில் இந்த பிரைவசி அப்படிங்கிறது பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டு வருது. இது உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்கிறானுங்க. ஒன்று தனி மனித உரிமை, அதே போல் தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறானுங்க. இதெல்லாம் அடிப்படையில் என்னென்னா, மற்றவங்ககிட்டேருந்து தன்னுடைய ரகசியங்களை, பிரைவசின்னா அப்படி தான் நினச்சிக்கிறானுங்க, ரகசியங்களை வெளியிடாமல் காத்துக்கிறது. தனிப்பட்ட ஒரு விஷயங்களை மற்றவங்க தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரைவசின்ட்டு ஒரு அந்த உருவகம் இருக்குது. நான் நல்ல உணவை சாப்பிட்றேன், தினசரி உடற்பயிற்சி செய்கிறேன், நான் நல்ல விஷயங்களை படிக்கிறேன், ஆன்மீக ஈடுபாடு கூட சில பேர் செய்வாங்க, அதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு அவமானமும் இல்லை. ஆக நல்ல விஷயங்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே அது செய்கிறதில்ல. நல்ல விஷயங்களை எதுக்கு பாதுகாக்கணும்? தனிப்பட்ட உரிமை அப்படின்னு போட்டு நல்ல விஷயங்களை ஒழிச்சு எதுக்கு யார் வைக்க போகிறாங்க? நான் ஒரு பக்திமான்னா எல்லாத்துக்கும் அதை காமிச்சிக்குவானுங்க. நான் நல்லா சாப்பிடுவேன், தினசரி அசைவ உணவு தான் சாப்பிடுவேன்னாலும் அதையும் காமிச்சிக்குவோம். இதெல்லாம் பிரைவசிங்கிறது அடங்காது. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமாக நல்ல விஷயங்கள். பிரைவசி அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்க. இதுபோல் ஒரு பைத்தியகாரத்தெல்லாம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒளிவு முறை இல்லாமல் ஒரு தம்பதி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறக்கும். பிரைவசியை கொண்டு இது எவனோ கற்றுக் கொடுத்ததை நம்ம பிடிச்சிக்கிட்டு அது மாதிரி இருந்தால் தான் டீசெண்டான வாழ்க்கை, அதாவது பெரிய அறிவாளி வாழ்க்கை அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு பல கிறுக்கு பயல்கள் இந்த கணவன் மனைவிக்குள்ளே பிரைவசின்னு போட்டு மொபைல் ஃபோனுக்கு லாக் போட்டு வச்சுருப்பானுங்க. அதே மாதிரி பெண்மணிகள் அதே மாதிரி தான். இதெல்லாம் திருட்டுத்தனத்தை மறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக மொபைல் ஃபோனுக்காகத்தான் இந்த பிரைவசியே இந்த வார்த்தையே பாப்புலராக இருக்குது. மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தனி மனித சுதந்திரத்தை பற்றியெல்லாம் எவனும் பேசலை. இது ஒன்று தான் இவனுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு எவனோ கிளப்பி விட்டது அந்த வார்த்தையை. அது இன்றைக்கி முழுவதும் பயன்பாட்டில் இருந்து வருது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டு ப்ரைவேசின்னு போட்டு தனி ரூம் மாதிரி இருக்கும். அங்கே போய் கணவன் மனைவி ஒன்றாத்தான் உட்காந்து சாப்பிட்டாகணும் குழந்தைகளோட. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி தனியாக போனால் கூட அவங்க சேர்ந்து தானே இருந்தாகணும். ப்ரைவேசின்னு போட்டு மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இருக்க முடியாது. இப்போ வாழ்க்கை வீட்டிலையே அந்த மாதிரி கணவனுக்கு தனி ரூம், மனைவிக்கு தனி ரூம்னா அது ப்ரைவேசி தானே. தனி மனித சுதந்திரம்னு போட்டு ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிட வேண்டியதானே. ஏன் ஒன்றா தூங்குறீங்க? அதாவது ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் கொடுத்து வச்சிருக்கிறானுங்க ஆங்கிலத்தில். தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை, தனி மனித ஒழுக்கம். இந்த 3 அதிலோட தான் அடங்கும் அப்படின்ட்டு கருத்து சொல்லுது. ஆனால் பல பேர் என்னென்னா இந்த தனி மனித ஒழுக்கத்தை டெலீட் பண்ணிடுறானுங்க, எல்லாருமே அழிச்சிட்றாங்க. அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி மற்ற 2 வச்சுக்கிட்டு தன்னுடைய தனி மனித ஒழுக்கமின்மையை மறைக்கிறதுக்காக தனி மனித சுதந்திரத்தையும் தனி மனித உரிமையும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் மனவியல் உண்மை. சைக்காலஜிக்கலாக இதுதான் உண்மைங்கிறத தெளிவாக அனைவரும் புரிஞ்சுக்கணும். அவன் ப்ரைவசி பற்றி பேசுகிறானோ அவன் ஒழுக்கம் கெட்டவன். அதே போல் பெண்களும் அப்படி தான். ப்ரைவசி பற்றி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க ஒழுக்கங்கெட்ட பெண் அப்படின்ட்டு நம்ம எளிதாக முடிவு பண்ணிடலாம். ஒன்றும் தவறு கிடையாது. தனி மனித சுதந்திரம்ங்கிறது இப்போ கேரளாவில் ஒரு பஸ்ஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்து அவன் செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தனி மனித ஒழுக்கமின்மை தான் காரணம். எல்லாம் டீசெண்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஊருக்குள்ளே அப்படி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பார்த்தோம்னா பெரிய படிப்பாளி மாதிரி காமிச்சிக்கிட்டு அது வாழ்க்கைக்கு ஒரு வேஷம்தான்.
தனி மனித ஒழுக்கம் இல்லாத வேஷம் எதுக்காக பயன்படும்? கடைசியில உயிரை மாய்க்கத்தான் பயன்பட்டுருக்குது. இந்த பிரைவசிங்கிற வார்த்தைக்கு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு மட்டும் இருந்திருந்ததுன்னா, இந்த பிரைவசிங்கிற வார்த்தையே வந்து பாப்புலர் ஆயிருக்காது. இன்டலெக்சுவல்கள் மட்டும் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. மிகச்சிறந்த அறிவாளிகள் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ சர்வசாதாரணமா எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா, அது தனி மனித ஒழுக்கத்துக்காக அல்ல. தனி மனித உரிமைங்கிற பேரில் இருக்கிற திருட்டுத்தனத்தை மறைக்கிறதுக்காக. தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய பொய்யான வாழ்க்கைய, தன்னுடைய அந்தரங்கம் அப்படின்னா என்ன? எல்லாம் திருட்டுத்தனம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அந்தரங்கம்ன்ட்டு பேர். தனியாக ஒரு மனிதனுக்கு வந்து அந்தரங்கம் எதுக்கு? சமுதாயத்துக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கிறது மட்டும்தான் அந்தரங்கம். இப்போ நான் கருத்து சொல்கிறேன். இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னா, கருத்து சுதந்திரம் அப்படின்னா, உண்மையை சொல்கிறதுக்கு வந்து என்ன கருத்து சுதந்திரம் வேணும்? அதே போல தான் என்ன தனி மனித ஒழுக்கம் கெட்டு போகிறதுக்கு அதில் ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. பிரைவசியில் அங்கே என்ன இருக்குது? அதனால் தனி மனித ஒழுக்கம் இருந்தாலே தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை தேவையில்லை. அப்படி ஒரு மனப்போக்கே தேவையில்லை. உலகத்தில் நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒழுக்கமாக நடந்துக்கிட்டால் எதுக்கு தனி மனித சுதந்திரம்? அங்கே என்ன சுதந்திரம் இருக்குது? நான் சுதந்திரமாக அப்படி காலை நீட்டி படுத்து தூங்குவேன்னு பஸ்ஸில் சொல்ல முடியுமா? அங்கே வந்து தனி மனித உரிமைன்னு ஓட்டு எனக்கு வந்து எந்திரி, எனக்கு சீட்டு கொடுன்னு ஓட்டு கேட்க முடியுமா நின்றுட்டு போகிறவன்? ஆனால் தனி மனித ஒழுக்கம் தேவை அப்படிங்கிறது. அதனால் மற்ற 2 செய்ய முடியாதனால இதை செய்வானுங்க போல் இருக்குது. தனி மனித ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது இல்லை யாருமே. இந்த தனி மனித சுதந்திரம், அதாவது பிரைவசி, தனி மனித உரிமை இதையெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் சலித்து போகும்போது பல பெண்களை தேடும் பொழுது உருவாகக்கூடிய கருத்து தான் இந்த தனி மனித சுதந்திரமும் தனி மனித உரிமையும். அதே போல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண் சலித்து போனதுனால பல ஆண்களை தேடக்கூடிய சூழ்நிலையில் வச்சுக்கிற பேர் தான் இந்த தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமை அப்படிங்கிறது. தனி மனித ஒழுக்கம் இல்லைனாலே தன்னை போல் தனி மனித சுதந்திரம் நம்மளை வந்து நெருக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன காரணம்? ஊர் உலகத்துக்கு நம்ம குற்றங்கள் தெரியக்கூடாது, அதை மறைக்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி, அது ஒரு மனநோயின்னு கூட சொல்லலாம். வேறு என்னத்தை சொல்கிறது? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, ஒன்றா வாழ வேண்டியது, ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. பல தேவைகளெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரே ரூமில். அப்போல்லாம் வந்து தனிமை உறுதி வந்து இல்லை. 2 பேர் சேர்ந்து எல்லா செயல்களையும் செய்வாங்க. ஆனால் மொபைல் ஃபோனில் மட்டும் தனி மனித சுதந்திரம். என்ற ஃபோனில் நீ பார்க்கக்கூடாது, உன்ற ஃபோனை நான் பார்க்கக்கூடாது, லாக்கு போட்டு வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, இவன் யாருக்காவது பெண்ணுக்கு தொடர்பு இருக்கும், அதுக்கு ஜிபேலேருந்து பணம் அனுப்பிச்சிருப்பான். அதை பொண்டாட்டி பார்த்தான்னு என்ன ஆகும்? அதே மாதிரி பெண்மணியும் கணவனுக்கு தெரியாத ரகசியங்களை வச்சுக்கிறதுக்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம், தனி மனித உரிமைன்னு நினச்சிக்கிறாங்க. தனி மனித உரிமைன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு உரிமை. இன்னும் நான் ஏற்ற மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா தான் அந்த இடத்துல தனி மனித உரிமை அப்படிங்கிறது வரும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? மொபைல் ஃபோனுக்கு லாக் போட்டு வைக்கிறது தனி மனித உரிமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தனி மனித ஒழுக்கங்கெட்ட தன்மை அப்படிங்கிறதும் கூட தெரியல. பார்க் இருக்குது, அங்கே போய் யார் வேணாலும் உட்காரலாம். அதுக்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம். சுதந்திரமாக போய் உட்காரலாம். அங்கே பார்க்கில் நீ இந்த பெஞ்சில் இருக்கக்கூடாது, தரையில் உட்காருன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்ல முடியாது. அதுதான் வந்து தனி மனித சுதந்திரம்ங்கிறது. அதுக்கு மீனிங் அதுதான். தனி மனித சுதந்திரம்னா நம்முடைய கேடுகெட்ட வாழ்க்கையெல்லாம் ஊருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கிறதுக்கு பேர் தனி மனித சுதந்திரம் அல்ல. அதுக்கு பேர் தனி மனித ஒழுக்கம் கெட்டதன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த பசங்க வந்து அரட்டை உசுரை போட்டுக்கிட்டு 2 பேரும் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது. பண்ணிவிட்டு ஒரே ரூமில் இருக்க வேண்டியது. ஒரு குழந்தை ஆனோன்னையுமே வாழ்க்கை சலித்து போயிடும். மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால பல தொடர்புகள் ஏற்பட்டுறதுனால இந்த பிரைவசிங்கிற வார்த்தை இப்போ வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் ஒரே ரூமில் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் நோண்டிக்கிட்டு இருப்பான். பெண்ணும் அதே போல் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மொபைலை நோண்டிகிட்ருக்கு. மொத்தத்தில் இதுக்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம்.
இது தனி மனித ஒழுக்கங்கெட்ட தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த பிரைவசிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி.